பாருங்க, சபரிமலையில வரலாறு காணாத கூட்டம். எல்லா வடநாட்டுல எல்லாம் கூட இந்த மாதிரி நிறைய கூட்டத்துல கூட்டத்துல மக்கள் சிக்கி நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி மக்கள் பக்திங்கிற பேர்ல இப்ப இந்த கார்த்திகை பிறந்ததுமே போகணுமா? இன்னும் தை மகர ஜோதி வரைக்கும் டைம் இருக்கு. அது வரைக்கும் மெதுவா போலாம். ஏன் அவசரப்பட்டு இந்த மாதிரி கூட்டத்துல முதல்லயே போகணும்னு என்ன கட்டாயம் இருக்கா? நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு. இப்பதான் போகணும், இப்படிதான் போகணும், அப்படி எல்லாமே கிடையாது. எல்லா இடங்கள்லயும் திருச்செந்தூர், திருப்பதி எல்லா இடங்கள்லயும் ஆபத்தை உணராமல் இந்த மாதிரி கூட்டத்துல போய் சிக்கிக்கிறது. தயவு செய்து நீங்க போங்க. ஆனா குழந்தைங்களெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. சின்ன வயசு குழந்தைங்க இவங்களெல்லாம் எடுத்துட்டு தயவு செய்து கூட்டிட்டு போகாதீங்க கோயிலுக்கு. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஃப்ரீயா எப்போ கோயில் இருக்குதோ, கூட்டம் இல்லாம டைம் எப்போ இருக்கோ அப்போ குழந்தைங்கள கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏற்கனவே அந்த கேரளா சேர்ந்த ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த கேரளா கவர்மெண்ட் இன்னும் நிறைய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அது வசதிகள் வந்து குடி தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி, அவங்களுக்கு உணவு, இந்த வெண்டிலேஷன்ஸ் இதெல்லாம் செய்து கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா ஏதாவது அசம்பாவிதம் இருந்தால் என்ன செய்யும் இந்த கவர்மெண்ட்? இது வந்து எல்லா மாநிலத்திலிருந்தும் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு வேண்டிங்கிற வசதியை நிச்சயமாக இந்த கேரளா அரசு செய்து கொடுக்கணும். அதே மாதிரி கேரளா ஆறுகள் இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடங்கள் எல்லாம் அந்த ஆறுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கெல்லாம் ஏதாவது கெமிக்கல்ஸ் மாதிரி எல்லாம் போட்டு அதையெல்லாம் சுத்தப்படுத்தி சுகாதாரமாக வச்சிருக்கணும். எப்படி இவங்க வருவாங்கன்னு தெரியும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி சமயங்களில் கேரளா அரசு இதைய முழுமையாக பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். நிறைய காவலர்களை ஈடுபடுத்தணும் பாதுகாப்பு பணியில். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி நிறைய பண்ணணும் இந்த கேரளா அரசு. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். பக்திங்கிற பேரில் போய் எங்காவது கூட்டத்தில் போய் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் அசம்பாவிதம் ஏற்பட்டுட்டா அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? யோசிக்க வேண்டாமா? கடவுள் வந்து எல்லா மகான்கள், நிறைய ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் சொல்றது வந்து உங்களுடைய இதயத்துக்குள்ள கடவுளை பாருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு எதுவும் வரப்போறதே இல்லை. அதனால மக்களும் அதை வந்து யோசிக்கணும்.